வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிஇ மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸோட டியூரேஷன் எவ்வளோ வரும், எலிஜிபிலிட்டி என்ன, இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஸ்கோப் என்னென்ன, எவ்வளோ ஃபீஸ் வரும், என்ன மாதிரி ஜாப் பொசிஷனுக்கு போகலாம், எவ்வளோ சேலரி கிடைக்கும், டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ் என்ன, இதை பற்றினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோர்ஸ் படிக்கிறதுக்கான டியூரேஷன் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வருங்க. பர் இயர் 2 செமஸ்டர் வரும். டோட்டலாக 4 இயர்ஸ்க்கு 8 செமஸ்டர் வருங்க. இது ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்ஸுங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் மஸ்ட் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்க. ரெகனைஸ்டு போர்டில் படிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் மெயின் சப்ஜெக்டாக இருக்கணுங்க. அட்லீஸ்ட் 50% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணுங்க. இதுதாங்க இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி. படிக்கிறதுக்கான ஸ்கோப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த கோர்ஸ் படித்தவங்களுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு. அதாவது கவர்மெண்ட் செக்டர்லேயாகட்டும் இல்லை ப்ரைவேட் செக்டர்லேயும் சரி நிறையவே ஸ்கோப் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கேண்டிடேட்ஸ் அவங்களோட கரியரை மெக்கானிக்கல் ஆட்டோமேஷனில் ப்ரொவைட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா தாராளமாக இந்த கோர்ஸ் எடுக்கலாங்க. சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாங்க. செமஸ்டர் 1ல் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1, இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ். நெக்ஸ்ட்டு செமஸ்டர் 2ல் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இங்கிலீஷ், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2, மெட்டீரியல் சயின்ஸு, பேசிக் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். நெக்ஸ்ட்டு செமஸ்டர் 3ல் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இன்ஜினியரிங் தெர்மோடைனாமிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரி, மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி 1, எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மைக்ரோப்ரொசர். நெக்ஸ்ட்டு செமஸ்டர் 4ல் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ரிசர்ச், மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டு, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸு, மெக்கானிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸு, இன்ஜினியரிங் மெட்டரலஜி, மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி 2. செமஸ்டர் 5ல் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸ், அப்ளைடு ஹைட்ராலிக் அண்ட் நியூமெட்டிக்ஸ், லேன் அண்ட் நெட்வொர்க்கிங், ஓப்பன் எலக்டிவ் 1. நெக்ஸ்ட்டு செமஸ்டர் 6ல் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், தெர்மல் இன்ஜினியரிங், டிசைன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், ஃபைனிட் எலமெண்ட் அனலைசிஸ், மேனுஃபேக்சரிங் ஆட்டோமேஷன், ப்ரொஃபஷனல் எலக்டிவ் 1. நெக்ஸ்ட்டு செமஸ்டர் 7ல் பார்த்தீங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் இன்டகிரேட் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம், மெஷர்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல், ஓப்பன் எலக்டிவ் 2, ப்ரொஃபஷனல் எலக்டிவ் 2, ப்ரொஃபஷனல் எலக்டிவ் 3, டெக்னிக்கல் செமினார். நெக்ஸ்ட்டு செமஸ்டர் 8ல் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ், ப்ரொஃபஷனல் எலக்டிவ் 4, ப்ரொஃபஷனல் எலக்டிவ் 5, ப்ராஜெக்ட் ஒர்க். படிக்கிறதுக்கான ஆவரேஜ் ஃபீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 1,60,000லேருந்தே 8 lakhs பெர் annum வரைக்கும் வருங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட் ஃபீஸ் தாங்க. நம்ம போகிற காலேஜஸ் இன்ஸ்டியூஷனை பொறுத்து ஃபீஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுங்க. இது இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாங்க. இந்த கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு என்ன மாதிரியான ஜாப் பொசிஷனுக்கு போவோன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேஷன் இன்ஜினியர் ஆகலாம், ப்ராசஸ் இன்ஜினியர் ஆகலாம், பிளான்ட் இன்ஜினியர் ஆகலாங்க. டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ் என்னென்னு பார்க்கலாங்க. DRDO, டாடா மோட்டார்ஸ், இந்தியன் ஆயில். ஆவரேஜாக எவ்வளோ சேலரி கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 lakhsலேருந்து 8 lakhs வரைக்கும் பெர் annum கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட் சேலரி தாங்க. நம்ம போகிற ஜாப் பொசிஷனை பொறுத்து சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் வேறு எதாவது வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் இருக்குங்க. அதை ஃபில் பண்ணி அனுப்புனாலே உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே நாங்களே கிளியர் பண்ணுவோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேலேயும் நம்பர் கொடுத்துருக்குறோங்க. அதில் கான்டாக்ட் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாம் நாங்களே கிளியர் பண்ணுவோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.